அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸ் பாலினாமியல்ஸில் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. ஒரே மாதிரி இருக்க கொஷின்ஸ் வந்து நான் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் 1 zeros of quadratic polynomial x square plus 3x plus k is 2, then the value of k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஜீரோ வந்து 2 அதாவது இதை p of x is equal to x square plus 3x plus k அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே xோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். 4 plus 6 plus k equal to 0. ஸோ xோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். ஓகேவா? அப்போ கேவோட வேல்யூ என்ன இருக்கும்? -10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, அது இந்த பக்கம் வந்தால் -10. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுவும் அதே கொஷின் தான். 1 0 கொடுத்துருக்காங்க, அதை 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 அப்ளை பண்ணுறோம். 4 plus 6 5k plus 6 is equal to 0 வரும். 5k plus 6னா ப்ளஸ் 6 இந்த பக்கம் -6 ஆகும். ஓகே, டி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து இதுவும் அதே தான். 1 zeros of quadratic polynomial கொடுத்துருக்காங்க. -3 அப்ளை பண்ணுறோம். -3 அப்ளை பண்ணால் 9 into k minus 1 minus 3k plus 1 equal to 0. So 9k minus 9 minus 3k plus 1 equal to 0. 6k minus 8 வருதா? 6k minus 8 equal to 0. 6k equal to 8. k ஓட வேல்யூ 8/6 or 4/3. 4/3 option A. Fourth one, அதே -1 is zeros of polynomial. அதே கொஷின் தான். -1 அப்ளை பண்ண போகிறோம். -1 அப்ளை பண்ணால் k plus 4 plus k equal to 0. 2k equal to 0. 2k plus 4 equal to 0. 2k equal to -4, k is equal to -2. Option B தான் correct answer. Fifth one, if -1 is zeros of same question. -1 apply பண்ணுறோம். ஓகே சாரி. If -1 is zeros of polynomial x square minus 7x minus 8, then other zero, இன்னொரு ஜீரோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 ஜீரோ பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a 7. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -8. ஓகேங்களா? ஓகே, இப்போது சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்தால் போதும். நமக்கு ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். நான் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே -1 அப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 7 + 1 8. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. அதே இங்கே அப்ளை பண்ணால் -1 into பீட்டா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு -8. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? நீங்கள் எதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். அடுத்து 6th ஒன், இஃப் 1 zeros of polynomial 3x square plus 8x plus k is reciprocal of other. ஓகேங்க, இப்போது ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்க, அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 ஜீரோஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டான்னு ரெண்டுத்துமே நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஒரு ஜீரோ வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். இன்னொரு ஜீரோ எப்படி இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர். அப்போ பீட்டா எப்படி இருக்குன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/α இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தென் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கே வந்து நமக்கு லாஸ்ட்டில் இருக்குது. இது ப்ராடக்டோட பிளேஸு. அப்போ நம்ம ப்ராடக்ட் மட்டும் எடுத்து எழுதுனா கூட போதும். ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a k/3. ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், பீட்டா வந்து 1/α வச்சுக்கலாம். அப்போ k/3ன்னு கிடைக்கும். ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சுன்னா k/3 இஸ் ஈக்குவல் டு 1. k/3 ஈக்குவல் டு 1. அப்போ கேவோட வேல்யூ 1 3s are 3. ஆப்ஷன் ஏ. அடுத்து
if one zeros of polynomial is reciprocal of other than the value of k. அதே தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுடுறேன். k இங்கே இருக்குது, அப்போ மைனஸ் k ப்ளஸ் 2 டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் k ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6, மைனஸ் k இஸ் ஈக்குவல் டு 4, k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா வீடியோ லென்த் பெருசாக போகும். ஸோ ஒரே மாதிரி இருக்க சமயம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்டாக இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 8th ஒன், இஃப் ஒன் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பி ட்வைஸ் த அதர். இப்போ வந்து ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஜீரோ வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு ஜீரோ பீட்டாவை ட்வைஸ் த அதர் 2 இன்ட்டு அதர் ரூட் என்ன வருது, ஜீரோ என்ன வருதுன்னா ஆல்ஃபா. அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கணும். தென் த வேல்யூ ஆஃப் கே வந்து நமக்கு சம்லேயும் இருக்குது ப்ராடக்ட்லேயும் இருக்குது. சம் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ 3k/1. இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபானே வரும், பீட்டாவுக்கு பதிலாக 2 ஆல்ஃபான்னு வரும், ஈக்குவல் டு 3a. 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3k. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4k இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4k, 2 ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k. ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கேன்னு பார்த்துருக்கோம். அப்போ 2k ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k. 2k ஸ்கொயர் மைனஸ் 4k ஈக்குவல் டு 0. இதை 2k காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ கேவோட வேல்யூ 2. ஆப்ஷன் பி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ 2k ஈக்குவல் டு 0, k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. கேவோட வேல்யூ 0வாகவும் இருக்கலாம், கேவோட வேல்யூ 2வாகவும் இருக்கலாம். அவங்க நமக்கு 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கேவோட வேல்யூ 0வாக இருக்காது? இங்கேயும் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். அவங்க ஆப்ஷன்லேயும் கொடுக்கல, ஸோ அதனால் கன்ஃபியூஷனே வேணாம், டேரெக்டாக 2ன்னு போட்டுடலாம். அடுத்து 9th ஒன், இஃப் சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் √2, then the value of k. sum of zeros of quadratic polynomial √2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம டேரெக்டாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், k√2 டிவைட் பை 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ √2 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு k√2 டிவைட் பை 2. இந்த √2 கேன்சல் பண்ணிக்கிறேன், 2 இந்த பக்கம் போச்சுன்னா கேவோட வேல்யூ 2. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 10th ஒன், த சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஆர். சம் ஆஃப் ஜீரோஸ் கேட்குறாங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏவா? அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட், இங்கே எக்ஸுன்ற கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸுன்ற வேரியபிளே இல்லை, அதனால் 0. ஸோ இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு டைரெக்டாக 0. ஓகேங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 11, இஃப் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஆர் 2 and -3, தென் ஏ பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை 1. ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ -3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம், -3 ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் 1. இதுலேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? -1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் 1. இந்த -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ 0. அடுத்து ப்ராடக்ட் பி வந்து ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ பி பை 1. ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ -3 ஈக்குவல் டு பி. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6 -6. 0, -6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அடுத்து
If alpha and beta are the zeros of polynomial x square minus 1, then the value of alpha beta. இங்கே alpha plus beta கேட்டிருக்காங்க. இங்கே alpha betaன்றது sum என்ன பார்ப்போம்னா மைனஸ் b by a பார்ப்போம். b அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இங்கே எக்ஸ் இருக்கிற டேர்ம் இல்லவே இல்லை, அதனால் ஆன்சர் 0. ஓகேவா, ஆப்ஷன் டி. அடுத்து இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, ஆல்ஃபா வந்து பீட்டாவோட பெருசாக இருக்கான், அது zeros of polynomial minus x square plus 8x plus 9, then alpha minus beta is. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்குறாங்க. ஓகே, ஆனால் நமக்கு கொஷின்லேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன பண்ணலாம் பாருமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் minus b by a minus 8 divided by minus 1 equal to 8. Alpha beta equal to c by a 9 divided by minus 1. Alpha beta equal to minus 9. கீழே எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வேணும் பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும். கரெக்டாக, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதுவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருந்தால் என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயராக இருந்தால் என்ன ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஆகும். நமக்கு இங்கே மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இந்த மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை மாற்றணுன்னா ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, அதுப்போ ப்ளஸ் வந்து 4 ஆல்ஃபா பீட்டா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மாறிடுமா, இப்போ நம்ம 4 ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணதுனால மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டாவை சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வரும். அப்போ இது மொத்தம் சேர்த்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நமக்கு வேல்யூலாம் தெரியுதா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 8 எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாமா, 8 ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா, ஏற்கனவே மைனஸ் 9 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 9s are 4 into 9 36, 64 + 36 ஈக்குவல் டு 100. வெளியே வந்தால் 10. அப்போது நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஸோ ஆப்ஷன்லேயே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 நம்ம எப்போவுமே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் போடணும், சரிங்களா. ஓகே, ஆனால் இங்கே வந்து 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வெறும் 10 தான். ஏன் அப்படின்னா ஆல்ஃபா வந்து பீட்டாவோட பெருசாக இருக்கான், அப்போது மைனஸில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்போ நமக்கு மைனஸில் வரும், பீட்டா பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஆன்சரில் மைனஸ் வரும். அப்போது இந்த இடத்துல நம்ம 10 மட்டும் தான் எடுக்கணும், ஆன்சர் 10. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன் சி தான் எடுத்துருக்கணும். இங்கே ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் பீட்டா கொடுத்ததுனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 14th one. If alpha and beta are the zeros of polynomial px square minus 2x plus 3p and alpha plus beta equal to alpha beta, then p. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் ஈக்குவலாக, சரி அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன ஆகும், ஒரே நிமிஷம் கலர். கொஷின் நம்பர் 14. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, மைனஸ் பி பை ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை பி. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, சி பை ஏ 3p பை பி. 3p கேன்சல் ஆகிடும் 3. இது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 2/p ஈக்குவல் டு 3. அப்போ பியோட வேல்யூ 2/3. ஸோ p இங்கே போய்டும், 3 வந்து கீழே வந்துடும். ஆப்ஷன் பி, சரிங்களா. அடுத்து
15th one. If alpha and beta are the zeros of polynomial ax square minus 5x plus c and alpha plus beta equal to alpha beta equal to 10. Okay. Then அவங்களே வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க 10ன்னு. இதில் வந்து நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 5/a. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, c/a, டைரெக்டாக c/a. இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 10க்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது எடுத்துக்கலாமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/a ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு a, இந்த 10 இங்கே வந்ததுன்னா டினாமினேட்டர் ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ 1/2. அடுத்து இது c/a ஈக்குவல் டு 10. அப்போ c இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 10. c இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1/2, 10/2. அப்போ சியோட வேல்யூ 5. எங்கே இருக்குது பாருங்கள், ஏ வந்து 1/2, ஏ வந்து 1/2, சி வந்து 5. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 16th one. If alpha and beta are the zeros of polynomial x square minus 4 root 3x plus 3, then the value of alpha plus beta minus alpha beta. First alpha plus beta கண்டுபிடிங்க. 4 root 3, இது வந்து 4 root 3 minus alpha beta ஓட வேல்யூ 3, 4 root 3 minus 3. இல்லை, ரெண்டுத்துலேயே 3 வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ இந்த ரூட் 3 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3ன்னு எடுத்தோம்னா ரூட் 3 வெளியே எடுக்கலாம், 4 மைனஸ் ரூட் 3. ரூட் 3 வெளியே எடுத்து 4 மைனஸ் ரூட் 3. ஆப்ஷன் டி. அடுத்து if alpha and beta are the zeros of polynomial x square plus 2x plus 1, then 1 by alpha plus 1 by beta ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இது வந்து நமக்கு ரூட்ஸ் தனியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிங்க. மைனஸ் b/a மைனஸ் 2. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ c1. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, கலர் மாற்றிக்கிறேன். 1 by alpha plus 1 by beta equal to, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 2 டிவைட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 1. ஸோ இப்போ மைனஸ் 2 தான் ஆன்சர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. 18th one. If alpha and beta are the zeros of polynomial, then alpha beta 1 by alpha plus 1 by beta. அதே போல் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ பாருங்கள். மைனஸ் b/a 3/4. அடுத்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 7/4. இப்போது 1 by alpha இதே தான் வரப்போகுது. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3/4 டிவைடட் பை மைனஸ் 7/4. இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றிக்கிறேன். அப்போ மைனஸ் 7/4 மைனஸ் 4/7 மாறும். 4 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3/7 ஆன்சர். ஆப்ஷன் டி. If alpha and beta are the zeros of polynomial 2x square minus 13x plus 6, then alpha plus beta. alpha plus beta என்ன ஆகும், மைனஸ் b/a 13/2. டைரெக்டாக கேட்டிருக்கோங்க, ஈஸியாக இருக்குது. If alpha and beta are the zeros of polynomial, the value of alpha minus beta whole square. alpha minus beta. ஸோ போனதில் தான் ஃபார்முலா பார்த்தோம். அங்கே வெறும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருந்தாங்க. இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபார்முலா எழுதுகிறேன், ஞாபகம் இருக்கா பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4/2 ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. ஸோ இப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 5/2. 4 மைனஸ் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும், மைனஸ் 10. ஸோ இப்போ மைனஸ் 6 தான் ஆன்சர். ஸோ
So question number 20 option D. அடுத்து 21. If alpha and beta are the zeros of polynomial 2x square minus 4x plus 5, the value of alpha square plus beta square. Okay. Alpha square plus beta square. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நமக்கு இது மட்டும்தான் வேணுமா? இந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபா இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 2 ஆல்ஃபா. சப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன வருது? 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ 5/2. கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2. 4 minus 5 minus 1. ஸோ இந்த கொஷின் தான் போனதுலேயும் கேட்டிருக்காங்க. இதே ஈக்குவேஷன் இதே பாலினாமியல் தான். ஆனால் கொஷினை மட்டும் அங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கேட்டிருக்காங்க, இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவும் நல்லா தெரவாக இருந்துட்டு அதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடிஞ்சால் மாற்றிக்குங்க, இல்லைன்னா ஃபார்ம்லாவாக ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்குங்க. இப்போ ஆன்சர் வந்து -1 ஆப்ஷன் சி. அடுத்து 22. If alpha and beta are the zeros of polynomial x square minus 4ax minus b, then the value of alpha square plus beta square. இதே ஃபார்முலா இதே போல் வரப்போது. நான் அப்படியே ஷார்ட்டாக ஆன்சர் போட்டுக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் b, a ஸ்கொயர் ப்ளஸ் 2b, a ஸ்கொயர் ப்ளஸ் 2b, a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஆப்ஷன் b. ஓகேங்களா? இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 23. If alpha and beta are the zeros of polynomial 2x square minus 4x plus 5, the value of 1 by alpha square plus 1 by beta square. ஓகே, ஸோ இதே கொஷின் தான். இங்கே இருக்கிற கொஷின் இங்கே இருக்கிற கொஷின் சேம், பாலினாமியல் சேம், ஆனால் கொஷின் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. 2,5/2 எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 1 by ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகே, 23. ஸோ 1 divided by ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் divided by ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இப்போ தான் பார்த்தோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இது எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஹோல் டிவைட் பை இதை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணலாம். 2 ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2, 2 இன்ட்டு 5/2 ஹோல் டிவைட் பை 5/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ மேலே 4 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 டிவைட் பை இங்கே 25 டிவைட் பை 4. நியூமரேட்டரில் -1, டினாமினேட்டரில் 25/4. இப்போ இந்த 25/4 ரெசிப்ரோக்கல் ஆகும். -1 இன்ட்டு 4/25. ஸோ -4/25 தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 23 -4/25 ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து ஒரு அதே தான், ஆனால் கொஷின் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 by alpha plus 1 by beta minus alpha beta. ஸோ 1 by alpha 1 by beta எப்படி எழுதலாம்? alpha plus beta divided by alpha beta minus alpha beta எல்லா வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புரியுதா பாருங்கள். 24 1 by alpha plus 1 by beta minus alpha beta equal to இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். alpha plus beta divided by alpha beta minus alpha beta. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1,
minus b by a minus into minus plus 1 ஆகும். alpha into beta ஓட வேல்யூ minus 4. ஸோ கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். 1 divided by minus 4 minus of minus 4 1 divided by minus 4 minus into minus plus 4. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 minus 16 divided by minus 4 minus 15 divided by minus 4. ஸோ இப்போ plus 15 divided by 4. Option A. அடுத்து 25. If P and Q are the zeros of polynomial 2x square minus 7x plus 3, then the value of P square plus Q square will be. Okay. இதே தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக PQன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை நான் போட்டுமா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே P கொடுத்ததுனால P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் B by A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7/2. அடுத்து PQ ஈக்குவல் டு C by A 3/2. இப்போ P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? P ப்ளஸ் Q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4PQ 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 into 3/2. 49/4 minus 12/2. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 49 minus 24 25 divided by 4. ஓ சாரி இங்கே 2 இது 12 இது 6. ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன். ஓகே ஆல்ஃபா P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ஈக்குவல் டு P ப்ளஸ் Q ஹோல் ஸ்கொயர்னா P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ தான் வரும். அப்போ இங்கே நமக்கு மைனஸ் 2PQ போட்டால் அந்த P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ ஆன்சர் 37/4. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதோட 25 கொஷின்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற 26 to 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.